ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் மறக்காமல் வந்து ஒரு லைக் தட்டி விடுங்க, இல்லைனா கமெண்ட்ஸாவது கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, அதனால தான் ஒரு சின்ன வேண்டுகோள். சரி, இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈவினிங் ஓட்டிங் அனாலிசிஸ் நம்ம பார்க்க போகிறோம். காலையில் கொடுத்தாச்சு, நீங்கள் நல்லா ஆதரவு கொடுத்தீங்க, உங்களுக்கு நல்லா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து அதை விட டப்பான்னு மாறி போயிருக்கு, நிறைய பேருக்கு ஓட்டு வந்திருக்கு, கம்மியாகவும் ஆயிருக்கு, அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஒரு 3 ப்ரொமோ விட்டாங்க. அந்த 3 ப்ரொமோலும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அகைன் ரிப்பீட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த 3 ப்ரொமோவில் மட்டுமா வந்துட்டு இருக்காங்க கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நேற்று வந்த ப்ரொமோஸ்லேயும் வந்தாங்க, அதுக்கு முன்னாடி வந்த ப்ரொமோஸ்லேயும் வர்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. அது யாரும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன், கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்லிடுறேன் உண்மையை. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின். ஸோ ஜாக்லின் வந்துட்டு ஒரு முடிவோடு தான் வந்திருக்காங்க. வர எல்லா ப்ரொமோலையும் என் மூஞ்சி இருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசனில் ஆஃப் சீசன் பார்த்தீங்கன்னா பிரதீப்போட மூஞ்சி எல்லாத்துலேயும் இருக்கும். ஏன்னா கண்டென்ட்னாவே ஃபேக்ட்ரி அவர் தான். அதுக்கப்புறம் யார் வந்தாங்க? அர்ச்சனா வந்தாங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டே இந்த அம்மா வந்துட்டு வாலண்டராக ஏதாவது பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்காங்களான்னு தெரியல. காலையில் சுனிதா கூட செம்ம சண்டை, ஆனால் அது சுனிதா தான் கிரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனால் நேற்று வந்துட்டு நாமினேஷன் பண்ணும்போது 2 பேருக்கும் முட்டிக்கிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாக்லினுக்கும் பவித்ராவுக்கும் சண்டை. அதுக்கப்புறம் ரூல்ஸ் புக் வந்தால் அதுலேயும் வந்துட்டு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஜாக்லின் தான் அங்கே வந்துட்டு முன்னாடி நின்று பேசுகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நான் ஒருத்தர் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதை நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். சாச்சனா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் வேறு மாதிரி போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சாச்சனா கொஞ்சம் தெளிவாக நிறைய விஷயங்கள் பேசுன மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு அந்த விஷயங்கள் தோணுச்சான்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் ஜாக்லினுக்கு ஒரு பக்கம் வந்து சப்போர்ட்டர்ஸ் இருந்தாலும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாக்லினை வந்துட்டு நிறைய பேர் கழுவி தான் ஊற்றுறாங்க. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு உண்மையிலே அவங்க வந்து கரெக்டாக தான் பண்ணுறாங்கன்னு தோணுதா, இல்லைங்க அவங்க கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தோணுதா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபேட்மேன். இப்போது ஃபேட்மேன் தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஒரு கேமை வந்து நகர்த்திட்டு போயிட்டே இருக்காரு. பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்துட்டு ஃபேட்மேன் வந்துட்டு ரொம்ப அதாவது பலம் இருக்குது, பட் வந்துட்டு அவரால் இந்த ஃபிசிக்கல் டாஸ்க்கெலாம் பண்ண முடியாது. அதாவது உண்மை. நேற்று ஒரே ஒரு டாஸ்க்கு ஃபஸ்ட்லேயே வெளியே போயிட்டார். பட் இருந்தாலும் வந்துட்டு மசில்ஸ் வந்துட்டு ஸ்ப்ரெயின் ஆகி போயிடுச்சு. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இவரால் வந்துட்டு பாய்ஸ் டீமுக்கே ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கும். அவட மாதிரி நிறைய பேர் வந்து உள்ள பாய்ஸ் டீம்லேயே வந்து ஒரு சில பேர் டென்ஷன் ஆகிறாங்க, வெளியில் இருக்கவும் டென்ஷன் ஆகிறாங்க. அதேமாதிரி ஓட்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகிட்டே வருது. ஸோ இவர் இந்த வாரம் வெளியே போகணும்னு நினைக்கிறீங்களான்றதை சொல்லுங்கள். அதே மாதிரி சுனிதாவோட ஆக்டிவிட்டிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, சீசன் 6 கரெக்டு, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அமுதவாணன் வரும்போது செம்ம காமெடியாக வருவார், நம்ம பார்த்து நல்லா சிரிக்க போகிறோன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா டெரருக்கு டெரராக இருந்தார். அந்த மாதிரி சுனிதாவோட மூஞ்சி வந்ததுலேருந்து பார்த்தா கோமாளியில் எப்படி இருந்தாங்க, அவங்கள பார்த்து நம்ம சிரிச்சுட்டே இருந்தோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்ததுலேருந்து மூஞ்சை பாருங்கள், மூஞ்சி சரியே இல்லை. ஸோ இதுதான் ஒரிஜினல். அப்போ கோமாளியில் வந்துட்டு காசு வாங்கிட்டு கோமாளியில் நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே அதான் பார்க்குறதெல்லாம் வந்துட்டு வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்சிடக்கூடாது. ஒரு பக்கம் வந்து பினாயிலும் இருக்கும், பாலும் இருக்கும், 2 ஒரே கலராக இருக்கிறதுனால 2மே பால் நினச்சிடாதீங்க மக்களே அப்படின்றதுக்காக தான் இந்த பிக் பாஸ் சூப்பராக இருக்குது. ஏன்னா சுனிதாவெல்லாம் நான் ரொம்ப அப்படியே பச்சை மண்ணுங்க நம்ம நினச்சேன். ஆனால் அந்த ஜாக்லின் கூட சண்டை போகிறாங்கப்பா, ஐயோ அம்மா இன்னம்மா இப்படி சண்டை போகிறீங்க நம்ம. சரி, அதை பற்றிலாம் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பட்டன் தட்டி விடுங்க. ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்களோ அதே சௌந்தர்யா தான். காலையில் எப்படி இருந்தாங்களோ அதேமாதிரி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதேமாதிரி இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 21,811 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 24.76. அப்படி யாருங்க சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போடுறாங்க? ஒருவேளை பிஆர் செட் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு இவங்களுக்கு எப்படி இவ்வளோ ஓட்டு வருதுன்னு தெரியல. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க அந்த பொண்ணோட அந்த குரல் தாங்க அதுக்கு பலம். அதுவும் இல்லாமல் ஒரு சில பேர் இந்த மாதிரி வாய்ஸ் இருந்தாலும் பேசவே மாட்டாங்க. அந்த பொண்ணு அதெல்லாம் கவனிக்காமல் பாட்டெல்லாம் பாடுறாங்கன்றாங்க. ஏன் இது ஒரு குவாலிஃபிகேஷனாயா அப்படின்னா, இல்லைங்க நேற்று கூட பார்த்தீங்களா ஆர்னோ வந்துட்டு எவ்வளோ அழகாக வந்துட்டு அங்கே வந்து சொன்னாங்க. யாராவது ஒருத்தங்க வந்துட்டு அந்த விஷயத்தை பற்றி பேசினாங்களா? ஏன்னா ஊரறிஞ்ச விஷயம், உலகறிஞ்ச விஷயம். ஆனால் ஆர்னோ வந்து என்ன பண்ணார், அன்ஷிதா வந்து நாமினேட் பண்ணார். பட் ஆனால் இவங்க அதுவே வந்துட்டு எனக்கு ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜியாக தெரியுது, அதனால் நான் வந்துட்டு அவரை நாமினேட் பண்ணுற சொன்னாங்களே, இது ஒன்று போதாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓ அப்படியா, நீங்கள் யார் கேட்டால் நாங்கள் சௌந்தர்யா ஆர்மின்றாங்க. ஓ ஆர்மியெல்லாம் கிரியேட் பண்ணிட்டீங்களா, சூப்பரியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு சௌந்தர்யாவோட விஷயங்கள் என்ன கவர்ந்து நீங்களாம் ஓட்டு போடுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு தோணுதான் எப்படி உங்களுக்கு ஓட்டு வருதுன்னு. 2வது பிளேஸில் யார் இருக்காருன்னா அதே முத்துக்குமரன் தான் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,195 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20.66. ஸோ முத்துக்குமரன் வந்துட்டு சும்மா சொல்லக்கூடாது, மாஸ்டர் பீஸ் சொல்லுவாங்க பார்த்துங்க, அந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணுறாரா என்னன்னு தெரியல. காலையில் ஒரு வீடியோ பார்த்தோம் பாருங்க, அவர் பேசுறது எப்பா யார் இவருன்ற மாதிரி இருந்துச்சு. என்னென்னா அவர் வந்து ஒரு லாஜிக்கை சொல்கிறாரு, நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒருத்தர் வந்துட்டு அவர் சொன்ன கதை, ஒருத்தர் வந்து ஒரு டாக்ஸிக் கேமை விளையாண்டு கடைசி வரைக்கும் வந்துட்டு வந்து ஃபைனலில் வந்து கப்பி வாங்கிட்டு போயிட்டார்.
அவர் என்ன பண்ணார்னா ஃபஸ்ட்லேருந்தே வந்துட்டு எல்லா ப்ரொமோலையும் வந்தார். அதேமாதிரி ஃபஸ்ட்லேருந்து எல்லா நாமினேஷன்ஸ்லையும் எல்லா வீக் நாமினேஷன்ஸ்லையும் வந்தார். அவருக்கு பிடித்த ஆட்களை ஃபஸ்ட்டு ஓட்டு போட வச்சார். அந்த ஓட்டு போடுறது மூலமாக அந்த ஓட்டு போடுறதை பழக்கப்படுத்தினார் அவருக்கு ஓட்டு போடுறதை. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேம் தீவிரமாக அவருக்கு ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அந்த ஃபார்முலாவை நான் ஃபாலோ பண்ண போகிறேன்ற இன்னும் இந்த மாதிரி யாருமே திங்க் பண்ணியிருக்க மாட்டாங்களேப்பா அப்படின்னா நான் திங்க் பண்ணுவேன். ஏன்னா நான் இங்கே வாங்குறேன் காசு, இந்த காசுக்கு ஏற்ற வேலையை நான் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு இடத்துல வர சொல்லியிருப்பார். ஸோ முத்துக்குமார் வந்துட்டு பயங்கரமாக, அதுவும் பார்த்தீங்கன்னா வழ குழகம் கிடையாது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ஆமாம் என்ன, நேற்று ஜாக்லினும் கேள்வி கேட்குறாரு, ஆமாம் என்ன இது மாதிரி இருந்துச்சு அவ்வளோதான் அப்படின்றாரு. ஸோ இந்த முத்துக்குமரன் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு தவிர்க்க முடியாத ஒரு பர்சனாக இந்த பிக் பாஸ் 8க்குள்ளே வரா மாதிரி தெரியுது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதே மாதிரி திடீர்னு பார்த்தா எம்ஆர் அவர்கள் மாதிரி முடிய வச்சிருக்காரு, நம்ம புகழ் மாதிரி அவரோட ஹேர் ஸ்டைல் மாதிரி இருக்குது. திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி வச்சிருக்காரு, என்னையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்லின். இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,687 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.4. ஜாக்லின் காலையில் வந்து 5வது பிளேஸில் இருந்தாங்க, 4வது பிளேஸ் இருந்தாங்க. டப்பான்னு 3வது பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்களா நல்லா போனாலும் ஓட்டு வந்திருக்குன்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா இவங்களுக்கும் இவங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கிறவருக்கும் ஒரு 200 ஓட்டு தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜாக்லின் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் என் மூஞ்சி தெரியணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்களான்னு தெரியல, கேமரா எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் வந்துடுறாங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லை எத்தனை ஷோ பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல நம்ம நின்னா அந்த இடத்துல கரெக்டாக தெரியும்னு. அதனால் பண்ணுறாங்களா இல்லை இயல்பே அப்படி தானே தெரியல. ஆனால் எல்லா பிரச்சனையிலும் மூக்கு நுழைச்சிட்றாங்க, எல்லாருக்கிட்டையும் சண்டை வாங்குறாங்க. அதே மாதிரி ஒரு சில பெண்களை என்ன சொல்கிறாங்கன்னா வந்துடும், இதுவும் வந்துடும் பாருங்கள், இந்த பொண்ணால் தான் இந்த டீம்லேயே சீர்குலையுது நம்மளுடைய அந்த அமைதியே அப்படின்ற மாதிரி. காலையில் சுனிதா அதை தான் சொன்னாங்க, ஒன்றால் தான் எனக்கு இப்போ பிரச்சனையாக இருக்குது, நீ அங்கே போனால் எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா பேசுகிற, அன்றைக்கி பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணும்போது நல்ல அழகான தமிழில் பேசுகிறீங்க, இன்றைக்கி என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னா, இல்லை எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் வருன்றாங்க. ரைட்டுமா, சரி. ஜாக்லினை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத் வந்துட்டாப்புல. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,459 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.14. அருண் பிரசாத் காலையில் வந்துட்டு 5வது பிளேஸில் இருந்தார். இப்போ கொஞ்சம் லைட்டாக வந்து ஓட்டு வந்து மேலே வந்திருக்காப்புல. அதேமாதிரி அருண் பிரசாத்தை பற்றி நான் என்ன சொல்லணும்னா, அவர் பாரதி கண்மா சீரியலில் வந்து நடித்தவர். மற்றபடி அவரை பற்றி எதுவுமே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அப்படி நைஸாக வந்து எங்கே கேமரா இங்கே படாதோ கண்ணு படாதோ அங்கே மட்டும் உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அதாவது சத்யா பாய் 2 கூட சொல்லலாம், ஆனால் கொஞ்சம் சத்யாவோட பேசுகிறாப்புல. மற்றபடி எதுவும் பெருசாக இல்லை. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபேட்மேன் ரவீந்தர். 3வதுலேருந்து டப்பான்னு 5வது பிளேஸ்க்கு குதிச்சிருக்காப்புல. குதிச்சா தாங்க மாட்டார், நடந்து வந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 11,079 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பேர் 13.29. ஸோ ஃபேட்மேன் ரவீந்தர் உங்களுக்கே தெரியும், பிக் பாஸ் ரிவ்யூனாவே அவர் வந்துட்டு பயங்கரமான திறமையான ஒரு போட்டியாளர். இவர் என்ன பண்ணுறாருன்னா மூல செலவை பயங்கரமாக பண்ணுறாரு. எப்படி வந்து பிரதீப் பண்ணாரோ அதை மாதிரி வந்துட்டு கொஞ்சம் தெளிவாக பண்ணுறாரு. பிரதீப் வந்து கொஞ்சம் பண்ணுவார், கண்டென்ட் ஃபேக்ட்ரி தான், ஆனால் ஒரு சில இது வந்து நம்மளால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஆனால் இவர் பயங்கரமாக காயை நவுத்திட்டு போயிட்டே இருக்காரு. சாச்சனா மேலே கையை வச்சார், சாச்சனா வெளியே போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பயம் வந்துடுச்சு, ஏன்னா அதை வந்து நேற்று உடைச்சார். இதனால தான் எல்லாருமே மாறினாங்கன்னு. இங்கே வந்துட்டு பவித்ராவும் நம்ம தர்ஷா குப்தாவும் வந்து அவங்ககிட்ட கெஞ்சுறாங்க, இந்த மாதிரி விளையாடாதீங்க, விளையாண்டினி எங்களுக்கு பிரச்சனை வந்துடும். ஸோ ஒரு கண்டஸ்டண்ட்டை பார்த்து ஒரு கண்டஸ்டன்ட் பயப்படுறாங்கன்னா இது அவருக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி. பட் இதை மட்டுமே வச்சு அவர் வந்துட முடியுமா அப்படிங்கிற கேள்விக்குறி தான். அதேமாதிரி ஓட்டும் கம்மியாகிட்டே வருது, அவர் உள்ளே வந்து அவரோட பலமும் கம்மியாகிட்டே வருது. அதாவது உடம்புல இருக்க பலத்தை சொன்னேன். சரி, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரஞ்சித் இருக்காப்புல. என்னமா கண்ணு, இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,228 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.75. ஸோ ரஞ்சித் அவர்கள் வந்துட்டு, அதாவது நான் காலையிலே சொன்னதான், அவருக்கு வந்து வாழைப்பழோட பேர் வச்சிடலாம், அந்த மாதிரி வாழை குழ தான். அதே மாதிரி ஒருத்தவங்களை குத்தணும் முடிவு பண்ணிட்டாரு. குத்துறதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிக்கிட்டே குத்துறாரு. இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு வில்லன் கேரக்டர் அவர் அந்த மாதிரி தான் பண்ணுவார். அதே விஷயங்கள் இங்கே பண்ணுறாரு. ஆனால் மூஞ்ச பார்த்தீங்கன்னா புத்தர் மாதிரி வச்சிருக்காரு. ஸோ அதனாலே நிறைய பேருக்கு வந்து அவர் பிடிக்க மாட்டோம். பட் இருந்தாலும் காலையில் வந்து ஃபேட்மேனுக்கு அந்த ப்ராப்ளம் வந்த உடனே வந்து தோல் மேலே அப்படி கையை போட்டு அப்படியே கூட்டு போனார் அப்படிங்க. அதெல்லாம் சமமாசம் இருந்துச்சு. சரி, இவங்களால மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா 88,089 ஓட்ஸ். ஸோ ஃபஸ்ட் நாளே கிட்டத்தட்ட 1,00,000 ஓட்ஸ் வந்துடுச்சு. ஸோ இன்னும் நிறைய ஓட்ஸ் வரதுக்கு காத்துட்ருக்கு. அதேமாதிரி நீங்கள் இந்த வாரம் யார் முதலாவதாக காப்பாற்றப்படுவார்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யார் காப்பாற்றப்பட வேண்டும்? லாஸ்ட்டாக யார் வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க? என்ன கேட்டிங்கன்னா ரஞ்சித் தான் போகிறது வாய்ப்பு இருக்குது. பட் ஃபேட்மேன் ரவீந்தரை வந்து வெளியே அனுப்பிச்சிருவாங்களோன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் வந்து விஜய் டிவியோட ப்ராடக்ட் கிடையாது. சரி, பார்க்கலாம். உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.